அம்மா, நீயாவது அப்பா கிட்ட சொல்லேம்மா, பாட்டு கிளாஸ் இல்லைன்னா டான்ஸ் கிளாஸ் ஏதாவது ஒன்றுத்துல எங்களை சேர்த்து விடுமா என்றாள் விஸ்வப்ரியா. ஆமாம்மா, எங்கள் கிளாஸில் நிறைய பேர் எதேதோ கிளாஸுக்கெல்லாம் போகிறா, எங்களை எதுலையாவது சேர்த்து விடேம்மா என்றாள் வசுப்ரியா. வசு, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே, எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. அதாவது பாட்டு கிளாஸு, டான்ஸ் டியூஷன் எல்லாத்துக்கும் நிறைய பணம் வேணும்மா. நாம் இப்போ தானே நம்ம கிராமத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை இங்கே சிட்டியில் கிடச்சிருக்கு. உங்களை எப்படியோ ஸ்கூலில் சேர்த்துட்டோம். நன்னா படியுங்கோ. பகவான் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவார். அப்பாட்ட இப்போ போய் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுமா. பாவம், ரொம்ப மனசு வருத்தப்படும் இல்லையா அப்பாவுக்கு? உங்களுக்கு அதான் சின்ன குழந்தைகள், நான் எனக்கு எப்படி சொல்கிறதுனே புரியலடா கண்ணுங்களா என்றாள் ருக்மணி அம்மா. அவர்கள் இருந்தது திருநெல்வேலியில் ஒரு குக்கிராமத்தில். அழகாக தாமிரபரணி தண்ணீரை குடித்து கொண்டு ஓரளவுக்கு கையையும் வாயையும் கட்டி வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்த அவர் நண்பர் வம்சி நகரத்தில் ஒரு வேலைக்கு சிபாரிசு செய்து வாங்கி கொடுத்துள்ளார். வீட்டு வாடகை, நித்தியப்படி செலவுகள் போக கையில் ஓரளவுக்கே பணம் இருந்தது. இந்த குழந்தைகள் விஸ்வப்ரியாவும் வசுப்ரியாவும் இரட்டையர்கள். 6ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். படிப்பில் நல்ல சுட்டிகள். பகவான் கண்ணை திறந்து சீக்கிரம் நல்ல வழி காட்டுவான் என்று இருந்தார்கள் ருக்மணியும் கேசவனும். மறுநாள் காலை பள்ளிக்கு சென்றார்கள் குழந்தைகள். கையில் தயிர் சாதமும் மாவடுவும் கொடுத்திருந்தாள் ருக்மணி. இந்த நகரத்து குழந்தைகளை பார்த்து டிஃபன், ஸ்நாக்ஸ் என்று எதுவும் கேட்பதில்லை இந்த குழந்தைகள். காலையிலும் தயிர் சாதம்தான், கையிலும் தயிர் சாதமே கட்டி எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மணி அடித்து பள்ளி தொடங்கியாகிவிட்டது. வகுப்பறையில் நுழைந்த ரேவதி டீச்சர், குட் மார்னிங், ஆல் ஆஃப் யூ சிட் டவுன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாரம் நடக்கப் போகும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் செலக்ட் செய்துள்ள குழந்தைகள் பெயரை படித்தார். எல்லா வருடமும் போல இந்த வருடமும் பாட்டு போட்டியில் உமாவும் ரமாவும் தான். நாட்டியத்திற்காக 2 பேர், பேச்சு போட்டிக்கு 2 என்று செலக்ட் ஆகியிருந்தார்கள். டீச்சர், நாங்கள் 2 பேரும் கூட பேர் கொடுத்திருந்தோம். எங்கள் பேர் லிஸ்டில் இல்லவே இல்லையே டீச்சர் என்றார்கள் விஸ்வாவும் வசுவும். நான் என்னம்மா செய்யறது? செலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்ணுறது தானே, எனக்கு என்ன தெரியும் என்றார் ரேவதி டீச்சர். குழந்தைகள் முகம் சட்டென்று வாடிவிட்டிருந்தது. மதியம் இடைவேளையில் செலெக்ஷன் கமிட்டி ஆசிரியரிடம் ரேவதி டீச்சர் இந்த 2 குழந்தைகளை பற்றி சொன்னபோது, இருக்கட்டும் ரேவதி, ஏதோ கிராமத்திலிருந்து இந்த வருடம்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்தாக்ஷரி அது இது அதுபோல் அந்த போட்டிகளில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண தெரியுமா அவர்களுக்கு? தெரியலையே. இருக்கட்டும், எப்பவும் போல உமா ரமாவே போகட்டும். இதுவரையில் யாரும் பிரைஸ் வாங்கவில்லை என்றாலும் பார்ட்டிசிபேஷனாவது கொஞ்சம் நன்றாக இருக்குமே என்றார். ரேவதி டீச்சரும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. குழந்தைகள் வீடு திரும்பியதும் முகம் வாடி இருந்ததை கண்ட ருக்மணி, ஏம்மா விஸ்வாவசு, என்னாச்சு என்றாள். அம்மா, என்னாச்சு தெரியுமா? எங்களை அந்த பாட்டு போட்டியில் செலக்ட் பண்ணவே இல்லைம்மா. செலெக்ஷன் போது நாங்கள் நல்லா தான் பாடினோம் என்றார்கள் குழந்தைகள். பரவாயில்ல விடுங்கோ, சாயங்காலம் பூஜை ரூமில் விளக்கேற்றி பகவான் சந்நிதியில் நம்மளுடைய வகுளாபரணன் ஃபோட்டோ இருக்குல்ல, அது கீழே உட்காந்து பாடுங்கோ. பகவான் எல்லா நல்லதையும் தருவார், கவலையே படாதீங்கோ என்றாள் ருக்மணி. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்கும் நாளும் வந்தது. போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பார்வையாளர்களாக வரலாம் என்று டீச்சர் சொல்லியதை கேட்டு விஸ்வாவும் வசுவும் சென்றிருந்தனர். போட்டி ஆரம்பித்தது. எல்லா பள்ளி சிறுவர் சிறுமியரும் நன்கு பாடினர், ஆடினர், பேசினர். இவர்கள் பள்ளியில் இருந்து பாட பெயர் கொடுத்திருந்த ரமாவால் அன்று வர முடியவில்லை. ஏன், என்ன ஆயிற்று ரமாவுக்கு என்று உமாவை கேட்டார் ரேவதி டீச்சர். டீச்சர், அவளுக்கு வயிற்று வலியாம் டீச்சர், அதனால வரவில்லை. எனக்கும் இன்னைக்கு ஒரே தொண்டை கட்டியிருக்கு, ஒரே ஜலதோஷம் வேற, எப்படி பாடுறதுன்னு தெரியல டீச்சர் என்றாள் உமா. என்ன பசங்களா இப்படி கடைசி நிமிஷத்துல சொல்றீங்களே,
என்றார் ரேவதி டீச்சர். உங்கள் பள்ளியிலிருந்து வேறு யாராவது பாடுவார்களா என்றதும் விஸ்வப்பிரியாவையும் வசுப்பிரியாவையும் பார்த்தார் ரேவதி டீச்சர். விஸ்வப்பிரியா, வசுப்பிரியா, அந்தாக்ஷரி மாதிரி ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பாட்டு தெரியுமா? அதாவது அந்தாக்ஷரினா என்னன்னு புரியறதா உங்களுக்கு என்றார் ரேவதி டீச்சர். பாடுவோம் டீச்சர், கடைசி எழுத்த முதல் எழுத்தா வச்சு பாடினோம். ஆனால் நாங்கள் இப்போ பாட போகிற பாட்டில் அந்த கடைசி வார்த்தையே முதல் வார்த்தையாக வரும் என்றார்கள் குழந்தைகள். ஏதோமா, நம்ம ஸ்கூல் மானத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க என்றார் ரேவதி டீச்சர். விஸ்வப்பிரியாவும் வசுப்பிரியாவும் பாட ஆரம்பித்தனர். எல்லா ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் அவர்களை உற்று பார்த்த வண்ணம் இருந்தனர். Gamagari gabarigasa, gamagari gabarigasa, ni daniri ni dappa, gamadappa gamagari gabarigasa, ni daniri ni dappa, papa gamadappa ma gamagari gabarigasa. Ni dani ni da papa papa gama da pama gama gari ga papa ri ga ga sa pa sa kannan kalayinai nannum manamudayir ennum tirunamam kannan kalayinai nannum manamudayir ennum tirunamam tinnam naraname திண்ணம் நாரணமே. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். திண்ணம் நாரணமே திண்ணம் நாரணமே. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். திண்ணம் நாரணமே திண்ணம் நாரணமே திண்ணம் நாரணமே திண்ணம் நாரணமே. நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தோலைத்த காரணன் தானே. நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தோலைத்த காரணன் தானே. தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. தானே ஆழ்வானே தானே ஆழ்வானே. ஆழ்வானாழி நீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. ஆழ்வானாழி நீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. நாடீர் நாள் தோறும் வாடா மலர் கொண்டு
பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. நாடீர் நாள் தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. நாடீர் நாள் தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. பாடி அவன் நாமம் அவன் நாமம் பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. நாடீர் நாள் தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. வீடே பெறலாமே. வீடே பெறலாமே. மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்டவாயான். மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்டவாயான். மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்டவாயான். மேயாமே கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்டவாயான் மாதவனே. மேயாமே கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்டவாயான் மாதவனே. மாதவனே மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்ட வாயான் மாதவனே. மாதவனே 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 மாதவனே. மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்ட வாயான் மாதவனே. மாதவன் என்று என்று ஓத வல்லீரல் தீதொன்றும் அடையார் ஏதம் சாராவே. மாதவன் என்றென்று ஓத வல்லீரல் தீதொன்றும் அடையார் ஏதம் சாராவே. சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆராரமரரே. சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆராரமரரே. சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆராரமரரே. அமரர்க்கு அறியானை தமர்கட்கு எளியானை. அமரர்க்கு அறியானை தமர்கட்கு எளியானை. அமரத் தொழுவார்கட்கு அமராவினைகளே. அமரத் தொழுவார்கட்கு அமராவினைகளே. அமரத் தொழுவார்கட்கு அமராவினைகளே. அமரத் தொழுவார்கட்கு அமராவினைகளே. வினைவல் இருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம். வினைவல் இருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம். சுனை நல் மலர் இட்டு நினை மின்னெடியானே. வினைவல் இருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம். சுனை நல் மலர் இட்டு நினை மின்னெடியானே. சுனை நல் மலர் இட்டு நினை மின் நெடியானே. நெடியானே
நெடியானே நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்து 10 நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நெடியாயிரத்து 10 நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்து 10 அடியார்க்கு அருள் பேரே அடியார்க்கு அருள் பேரே அடியார்க்கு அருள் பேரே நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபர் நொடியாயிரத்து 10 அடியார்க்கு அருள் பேரே அடியார்க்கு அருள் பேரே ஏ அங்கே ஜட்ஜாக வந்தவர் பாடியவர்கள், நடனமாடியவர்கள், பேச்சாளர்கள் அவர்களுடைய ரிசல்ட்டை அறிவிக்கும்பொழுது பாட்டு பாடியவர்களுள் முதல் பரிசு விஸ்வப்பிரியாவிற்கும் வசுப்பிரியாவிற்கும் என்றே கூறினார். முதலில் பாட்டு பாடிய அந்த 2 குழந்தைகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தைகளை பற்றி விசாரித்தேன். சொன்னார்கள், அந்த குழந்தைகள் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்த குழந்தைகள் என்று. இருவர் குரலும் ஒன்று சேர்ந்து ஒருவர் பாடும்படியாக இனிமையாக இருந்தது. குழந்தைகளுக்கு திரும்பவும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். நல்ல எதிர்காலம் உண்டு இந்த குழந்தைகளுக்கு. தமிழ் பேரவையின் தலைவர் அறிவித்துள்ளபடி தாமிரபரணி தண்ணீர் குடித்து வளர்ந்த குழந்தைகளாயிற்றே. அவர்கள் பாடிய பாட்டு என்ன சாமானியமான பாட்டா? சங்கப் பலகையில் தனக்கென்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்ட திருவாய்மொழி பாசுரம் அல்லவா? அந்த குழந்தைகளே இந்த முதல் பரிசுக்கு ஏற்றவர்கள் என்று முடிவு செய்துள்ளோம். அடுத்த அறிவிப்பை தமிழ் பேரவை தலைவர் அருள்வார் என்று அந்த ஜட்ஜு கூறினார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான இசை பிரிவின் ஸ்காலர்ஷிப் இந்த வருடத்தின் பெயரை கொண்ட விஸ்வாவசு, அதாவது விஸ்வப்பிரியா வசுப்பிரியாவிற்கே என்று சொல்லி 2 பெரிய கோப்பைகளையும் நற்சான்றிதழ்களையும் வழங்கினார். பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். ரேவதி டீச்சருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. விஸ்வப்பிரியாவையும் வசுப்பிரியாவையும் சுற்றி வளைத்து அணைத்து கொண்டார். விஸ்வப்பிரியா, வசுப்பிரியா, இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு காட்டுங்கோ என்று சொன்னார் ரேவதி டீச்சர் குழந்தைகளிடம். வீடு சென்ற குழந்தைகள் குதூகலத்துடன் நடந்த அனைத்தையும் சொன்னார்கள் அப்பா அம்மாவிடம். ரொம்ப சந்தோஷம்மா, இது எல்லாம் நம்ம ஆழ்வார் கொடுத்த பரிசு தான் உங்களுக்கு. தினமும் சாயங்காலம் விளக்கேற்றின உடனே ஒவ்வொரு பாசுரமாக உட்காந்து பாடுறீங்க பார்த்தேளா? அதை விடாமல் பாடுங்கோ, மறக்காமல் பாடணும், என்ன தெரிஞ்சுதா என்றாள் அம்மா ருக்மணி. அடுத்த மாதத்துலேருந்து பாட்டு டியூஷனுக்கும் உங்கள் ஆசைப்படியே போகலாமே, ஸ்காலர்ஷிப்பையும் பகவான் கொடுத்துட்டாரே என்று ஆனந்த கண்ணீர் மல்க கண்களை துடைத்து கொண்டார் கேசவன். அந்த 2 கப்பு சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும் நம்முடைய பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் பாதத்தில் வச்சு நன்றி சொல்லலாம் வாங்கோ என்றாள் அம்மா ருக்மணி கேசவன்.